and welcome to Poornima vlogs. இன்னைக்கு Poornima vlogsல ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ முட்டை மசாலா நம்ம செய்ய போறோம். முட்டை மசாலாக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமா வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்துட்டு சோம்பு எடுத்துக்கிறேன். சோம்பு எடுத்துக்கிட்டு சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ எப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 15-20 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். சோ இது வந்து நம்ம முட்டை மசாலாக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து நிறைய பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் இருக்கும். சோ இதோட வந்துட்டு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். சோ இது நல்லா வந்துட்டு வதக்கிப்போம். சோ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க. சோ கொஞ்சமா வந்துட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சோ இது நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படியே வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவும் வந்து நல்லா நான் வந்துட்டு மையம் வந்து மசிஞ்சு வரட்டும். வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வதங்கி வந்துச்சு. ஸோ தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த தோல்லாம் வந்து தனியாக வந்துருச்சு. ஸோ நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நான் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். ஸோ மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாத்தூள் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த 3 மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த 3 மசாலாவும் நம்ம சேர்த்து ஒரு நிமிஷம் அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வந்துட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காயில் நம்ம கொஞ்சமாக வந்து சோம்பு ஒரு 4 வந்து பூண்டு பல்லு சேர்த்து நான் அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து சோம்பு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்தனால நம்ம ஜாஸ்தி சேர்க்க தேவையில்லை. ஸோ இதை அப்படியே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தேங்காய் வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு தேங்காய் நீங்கள் சேர்த்துட்டு அதோட தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நான் வந்து தண்ணி கலந்து இதில் சேர்த்துருக்கேன் நான். ஸோ இது 2 நிமிஷம் நல்லா வந்து நமக்கு கொதி வரட்டும். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு நல்லா நமக்கு திக்காயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது அங்கங்கே வந்து லைட்டாக நான் கீரியும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸோ நமக்கு உள்ளே வந்து மசாலா வந்து சோர்ந்து வரதுக்காக இந்த மாதிரி நம்ம கீரி விட்டுக்கிறோம். ஸோ இது அப்படியே வந்து பாயில் பண்ண முட்டையை நான் அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் உள்ளே சோர்ந்து வரதுக்காக நம்ம டைம் கொடுப்போம். இப்போ முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு மசாலா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து நமக்கு திக்காக வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தனால உங்களுக்கு நமக்கு குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும். அது இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையை தூவி விட்டு அப்படியே இறக்கிக்க வேண்டியதான். ஸோ அடுப்பை வந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பார்க்கவே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மசாலா டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக. ஸோ இது அப்படியே வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.